Swayam Prabha. Digital India. Educated India. போன பாடத்தில் குவாலிட்டி அதாவது தரம் பற்றி பார்த்தோம். ஃப்ளாலெஸ் குவாலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் அங்கே இருக்குது. ஃப்ளாலெஸ்னால் குற்றமற்ற அப்படிங்கிற ஒரு பொருள் கொடுக்கும். ஒரு பொருளை செய்யும் பொழுது அதனுடைய தரம் அவ்வளவு நன்றாக இருக்க வேண்டும், குற்றம் இல்லாததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங்கை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பொருட்களை உற்பத்தி செய்து அதை எப்படி விற்பது. ஸோ பொருளுக்கு நல்ல தரம் இருந்தால் தான் அது விற்க முடியும். ஆக தரத்தில் எந்தவித குறைவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு இங்கே சொல்கிறேன். அதுக்கப்புறம் குவாலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம். எப்படி டிஃபைன் பண்ணுறது, என்ன டெஃபினிஷன் குவாலிட்டிக்கு. ஸோ ஃபிட்னஸ் ஃபார் பர்பஸ் அப்படிங்கிறது முதல் டெஃபினிஷன். கன்ஃபார்மன்ஸ் டு ஸ்பெசிஃபிகேஷனுங்கிறது இரண்டாவது டெஃபினிஷன். எபிலிட்டி டு மீட் தி ஸ்டேட்டட் அண்ட் இம்ப்ளைட் நீட்ஸ் ஆஃப் கஸ்டமர் அப்படின்றது மூன்றாவது. கஸ்டமர் அப்படிங்கிறவர் தான் அந்த பொருளை வாங்க போகிறவர். அவர்களுடைய ஸ்டேட்டட் அண்ட் இம்ப்ளைட் நீட்ஸ். ஸ்டேட்டட்னா சொல்வது, இம்ப்ளைடுனாக்க சொல்லாமல் சொல்வது, சொல்லாமல் புரிய வைப்பது, அந்த மாதிரி இம்ப்ளைடுன்னு அந்த அர்த்தம் வரும். ஸோ சில நேரங்களில் ஸ்டேட்டட் நீட், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுவாங்க. சில சமயம் சொல்லாமல் இருப்பாங்க, ஆனால் நம்ம அதை புரிஞ்சுண்டு செய்யணும் அப்படிங்கிறத இந்த டெஃபினிஷன் சொல்கிறது. பர்டிகுலர்லி சர்வீஸில் போன பாடத்தில் சர்வீஸ்க்கும் மேனுஃபேக்சரிங்க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். சர்வீஸில் அது வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்க, இப்போ ஒருத்தர் வெளியூரில் போய் ஒரு ஹோட்டலில் தங்குறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வேறு பாஷை இருக்கிற ஊர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு தெலுங்கு பாஷை ஒருத்தர் ஹைதராபாதோ இல்லை விசாகப்பட்டினமோ எங்கேயோ போய் ஒரு நாள் இரவு ஒரு ஹோட்டலில் செக்இன் பண்ணுறாரு. அப்போ நார்மலாக இந்த ஹோட்டலில் ஒரு நியூஸ் பேப்பர் வைப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணும்போதே ஹோட்டலுக்குள்ளே ரூம் எடுக்கும்போதே எந்த பாஷையில் பேசுகிறோம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பு எடுத்துப்பாங்க. இங்கிலீஷில் அவர் பேசினார் அப்படின்னாக்கா மறுநாள் காலத்தால் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இருக்கும். இதே அவர் தெலுங்கில் பேசினார்னாக்கா தெலுங்கு நியூஸ் பேப்பர் இருக்கலாம். அதை நம்மள்ட்ட கேட்க மாட்டாங்க. நிறைய நேரங்களில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்ன்ட்டுலாம் கேட்கலாம். சில நேரங்களில் கேட்காம நம்மளுடைய தேவையை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் செய்வது அப்படிங்கிறது தான் இம்ப்ளைட் நீட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ குவாலிட்டின்றது இட் ஷுட் பி ஏபிள் டு மீட் த ஸ்டேட்டட் அண்ட் இம்ப்ளைட் நீட்ஸ் ஆஃப் தி கஸ்டமர் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன். பிற்பாடு அதுக்கு மேலே அதர் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதை நம்ம செஞ்சாலும் ஸ்டாச்சுட்ரி, ரெகுலேட்டரி, லீகல், எத்திக்கல் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ சட்டம் நமக்கு என்ன செய்ய சொல்கிறதோ அதை மீறக்கூடாது. ஆணைகள், அரசு ஆணைகளை மீறக்கூடாது. அதுதான் ஸ்டாச்சுட்ரி, ரெகுலேட்டரி அப்படின்னு பேர். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்களுக்கு உண்டான விதிமுறைகளை மீறக்கூடாது. அது பேர் ஸ்டாச்சுட்னு பேர். ரெகுலேஷன்னாக்கா அரசு சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் ரெகுலேஷன்ஸ். லீகல், சட்டத்தை மீறக்கூடாது எது செஞ்சாலும். அதே போல் எத்திக்கல், மாரல், அந்த மாதிரி தர்மம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் மீறாமல் செய்யணும் அப்படிங்கிறத குவாலிட்டியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங். இப்போது இந்த தற்போதைய காலகட்டத்தில் இருக்கிற தேவைகளை, டிமாண்டை சந்திப்பதற்கு பொருட்களை செய்யணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்றத முதல் 2 வரியில் பார்த்தோம். நிறைய வெரைட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் கம்மியாக இருக்கணும். ஒரு பேட்ச் செஞ்சோம் அப்படின்னாக்க அந்த பேட்சில்
எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யணும். அதாவது என்ன அர்த்தம்னாக்க ப்ரொடியூஸ் பண்ணுறதை அதிகப்படுத்தணும். ஏன்னா அதிகப்படுத்தி ப்ரொடியூஸ் பண்ணி விற்றால் தான் பணம் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1000 கார்கள் செய்கிறாங்க அப்படின்னாக்க அதில் ஒரு 5 வெரைட்டி இருக்குது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெரைட்டியில் 200 செய்கிறாங்க அப்படின்னா 200ஐயும் ஒரே பேட்சாக செய்யணுன்ற அவசியம் இல்லை. 50-50 4 பேட்ச் செய்யலாம். ஸோ தான் ஸ்மாலர் ரன் அப்படின்னு பேர். அண்ட் குவாலிட்டி, அதாவது தரம் குற்றமற்றதாக இருக்க வேண்டும். இம்ப்ரூவ் ROI அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. ROIனா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் by automating and introducing new technology in process and materials. ROIனா என்ன? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு முதலீடு பண்ணுறோம். ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்கி அந்த ஃபேக்ட்ரியில் பொருட்களை பண்ணி விற்று பண்ணுறதுக்கு முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அதிகமாக பணம் வர வேண்டும். அதை வைத்து கொண்டு தான், அதை காரணமாகத்தான் முதலீடு நடக்கிறது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணணும். விச் மீன்ஸ் நம்ம பண்ணுற விஷயங்கள், பொருட்கள், தரம் எல்லாம் அவ்வளோ உயர்வாக இருந்து, செய்யும் பொருட்கள் அனைத்தையும் விற்கக்கூடிய ஒரு தகுதி இருந்து, அதுக்குண்டான மார்க்கெட்டை கண்டுபிடித்து விற்று அதிலிருந்து வர்ற பணம் முதலீடு செய்த பணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். இம்ப்ரூவ். எப்படி அதை செய்ய முடியும்? ஆட்டோமேஷன், தானியங்கி அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஆட்டோமேட்டட், ஆட்டோமேஷன் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக செய்யும் அப்படிங்கிற மீனிங்கில் வருது ஆட்டோமேஷன். தான் இயங்கி, தானே இயங்கிக் கொள்ளும். இப்போ ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா நிறையா மெஷின்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ் இருக்கும். தானே இயங்கிக் கொள்ளக்கூடிய திறமை உடையது ரோபாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேஷனில் இன்வெஸ்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் நியூ டெக்னாலஜி, புது புது டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு தகுந்தாற் போல் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. எதில்? ப்ராசஸஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். ஒரு பொருளை செய்யணும்னா அதுக்கு மெட்டீரியல் வேணும். மெட்டீரியலுங்கிறது உலோகங்கள், செய்யும் பொருட்கள், அதெல்லாம் மெட்டீரியல்ஸில் வரும். அது மாறும். இப்போ சில நேரங்களில் பார்த்தோன்னா சில பொருட்கள் உலோகம் மெட்டாலிக்காக இருக்கும். சிலது வேறு மாதிரி கொஞ்சம் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கரெக்ட் மெட்டீரியலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ப்ரைஸ் கேன் பி ரெடியூஸ்ட். எந்த மெட்டீரியலை கொண்டு வந்தால் விலையும் கம்மியாகிறது, செய்வதற்கு விலை, வாங்குவதற்கு விலை, அது பின்னாடி பார்த்தோம். செய்வதற்கு ஒரு காஸ்ட் இருக்குது, வாங்கும் விலையும் குறைக்கணும். ஏன்னா கஸ்டமர் விலை குறைஞ்சா இருந்தால் தான் வாங்க போகிறாங்க. ப்ரைஸ் கேன் பி ரெடியூஸ்ட் டு மீட் லோக்கல் அண்ட் ஃபாரின் காம்படிஷன். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா காம்படிஷன், போட்டி. இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரோட்ஸில், தெருக்களில் எவ்வளவு டைப் ஆஃப் கார் ஓடிக்கொண்டிருந்தன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒரு 3-4 டைப் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஃபாரின் கார்ஸ் எல்லாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்கும் 50 வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ விதமான வெரைட்டி இருக்குது. அது இருந்தாலும் 2 விதத்தில், லோக்கல் காம்படிஷன், ஃபாரின் காம்படிஷன். நம்ம நாட்டிலிருந்தே செய்யப்பட்ட பொருட்கள்லேருந்து நமக்கு போட்டி வரும். வெளிநாடுகளிலிருந்து செய்யப்படும் பொருட்கள், இறக்குமதியாகும் பொருட்கள், அது மூலமாக போட்டி வரும். ஸோ லோக்கல் அண்ட் ஃபாரின் காம்படிஷன். மூணாவது மெக்கானைஸ், இயந்திரமாக்குதல். மெக்கானிக்கல் அப்படின்னா இயந்திரவியல் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ மெக்கானைஸ்னால் எவ்வளோக்கு எவ்வளோ இயந்திரங்கள் மூலமாக, மெஷின்ஸ் மூலமாக செய்ய முடியுமோ செய்யுங்க. பட் கீப் ஸ்கெடியூல்ஸ் ஃப்ளெக்சிபிள். ஸ்கெடியூலிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இதை ஷெட்யூலிங்னு சொல்லலாம், ஸ்கெடியூலிங் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அந்த ஸ்கெடியூல்ஸை ஃப்ளெக்சிபிளாக வைத்துக்கொள், ரிஜிடாக ஆக்காமல் அதில் எவ்வளோக்கு எவ்வளோ மாற்றங்கள் செய்ய முடியுமோ அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் வகையில் அந்த ஷெடியூல்ஸ் எல்லாம் பண்ணுங்க. கீப் இன்வென்ட்ரிஸ் லோ. ஃபேக்ட்ரியில் எவ்வளவு சரக்கு இருக்கோ அதை குறைங்க. கீப் கேபிட்டல் காஸ்ட் மினிமம். முதலீடை எவ்வளவு கம்மியாக செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. கீப் ஒர்க் ஃபோர்ஸ் கண்டென்டட். வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு அவர்களை சந்தோஷமாகவும் வைத்திருங்கள். கண்டென்டாக இருக்காங்க அப்படின்னா எனக்கு போரும் அப்படிங்கிற ஒரு
மனத்தோடு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லலாம். கண்டென்டட். மேக் தம் ஹாப்பின்னு நம்ம சொல்லிக்கலாம். மேக் ஒர்க் ஃபோர்ஸ் ஹாப்பி, சந்தோஷமாக வைத்திருங்கள் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கின்னர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். அவர் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கார். இப்போ வந்து நம்ம இதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஸோ இன்னைக்கு அவர் 40 வருஷம் முன்னாடி சொன்னால் கூட பல விஷயங்கள் இன்றைக்கும் நம்ம வந்து அதை செய்யணும். முக்கியமான விஷயங்கள், பல விஷயங்களை இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். சில விஷயங்களை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லாவே செய்யணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த டெஃபனிஷன் போடப்பட்டிருக்கு. ஸோ மேனுஃபேக்சரிங்க்கு இத்தனை ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, தேவைகள் இருக்குது. மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் அவ்வளோ செஞ்சால் தான் இன்றைக்கி இருக்கிற போட்டியில், காம்படிஷனில் இன்றைக்கி சர்வைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த அர்த்தத்தில் இருக்குது. இப்போ அடுத்ததில் வந்து ஒரு டைம் லைன் மூலமாக எப்படி மேனுஃபேக்சரிங் நகர்ந்து இருக்கிறது, அதாவது எப்படி முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் பார்க்கலாம். இது வந்து எக்ஸாஸ்டிவ் கிடையாது, இட் இஸ் ஒன்லி இண்டிகேட்டிவ். அதாவது முழுசாக எல்லாத்தையும் இந்த பிபிடியில் சொல்லலை, சில விஷயங்களை மட்டும் இந்த பிபிடியில் சொல்லியிருக்கேன். நமக்கு எது சம்மந்தப்படுகிறதோ அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நம்ம முன்னர் பாடங்களில் நம்ம சொன்னோம், கார் வந்து கிட்டத்தட்ட 1913, 14, 15, 100, 110 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபோர்டில் கார் செஞ்சாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி இயந்திரவியல் எப்படி வந்தது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீம் என்ஜின், நீராவியில் செலுத்தப்பட்ட ஒரு என்ஜின், அதன் மூலமாக தான் நிறைய விஷயங்கள் வந்தது. டிரான்ஸ்லேட்டரி மோஷன், ரோட்டரி மோஷன், அதாவது ரோட்டரினா ரொட்டேட், சுற்றுவது, டிரான்ஸ்லேட்டரினா இந்த மாதிரி நகர்வது. ஸோ அந்த ஒரு டைப் ஆஃப் மோஷனை இன்னொரு டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த என்ஜின் மூலமாக நமக்கு ஆரம்ப காலத்தில் மனிதன் அதை புரிந்து கொண்டு சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது மாதிரி வச்சுக்கலாம் செய்து பண்ணாங்கங்கிறது ரொம்ப ஹிஸ்ட்ரி. அது இப்போ இன்றைக்கி நான் 1960லேருந்து வர்ற இதை ஒரு குரோனாலஜியாக காமிச்சிருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நிறையா படிக்க போகிறோம், அதை பற்றி பேச போகிறதுனால அது சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை இங்கே சொல்லியிருக்கு. 1960கள் 60லேருந்து 70 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்தது. TQM, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், தரம், குவாலிட்டியை பற்றி அந்த ஆண்டுகள்லேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் நிறையா ஆராய்ச்சி பண்ணி அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்க நிறையா நேரங்களை செலவழித்து அந்த குவாலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு நல்ல நிலைக்கு நீ கொண்டு வந்திருக்காங்க. CMS அப்படின்னா செல்லுலர் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். அது வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கிற லே அவுட், அதாவது மெஷின்ஸ் எல்லாம் எப்படி எங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது பேர் லே அவுட்டுன்னு பேர். ஒரு இடத்த கொடுத்துட்டான்னாக்க அந்த இடத்திற்குள் எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது பேர் லே அவுட். இப்போ ஒரு வீடு அப்படின்னு ஒரு இடத்த எடுத்துக்கொண்டால் இந்த வீட்டில் சமையல் அறை எங்கே இருக்கிறது, குளிக்கும் இடம் எங்கே இருக்கிறது, ஹால் விருந்தினர்களை வரவேற்கிற இடம் எங்கே இருக்குது, பெட்ரூம் தூயிலும் இடம் எங்கே இருக்குது, அந்த மாதிரி ஒரு லே அவுட் இருக்கும் ஒரு வீட்டில். அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியில் வரும்போது இந்த இடங்கள்லாம் இந்த மெஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது லே அவுட். அந்த லே அவுட்டில் சில மாற்றங்களை செய்து ப்ராசஸ் லே அவுட், ப்ராடக்ட் லே அவுட்னு 2 இருந்தது. ப்ராடக்ட் லே அவுட் அப்படின்னாக்க எந்த பொருளை செய்கிறோமோ அந்த பொருள் சம்மந்தப்பட்ட மெஷின்ஸ் எல்லாம் பக்கத்தில் கொண்டு வந்து அந்த பொருளை வந்து நிறைய வால்யூமில் உற்பத்தி செய்வது பண்ணுறது பேர் ப்ராடக்ட் லே அவுட். ப்ராசஸ் லே அவுட் அப்படின்னாக்க அந்த செய்யும் ப்ராசஸ், அதாவது மெஷின் பண்ணுறதுல அது பல விதமான ப்ராசஸஸ் இருக்குது. இந்த மாதிரி மெஷின் பண்ணுறது இருக்குது, சுற்றுல மெஷின் பண்ணுறது இருக்குது, ஓட்டை போடுவது, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து பண்ணும்போது அந்த ப்ராசஸஸை வைத்து கொண்டு செய்வது பேர் ப்ராசஸ் லே அவுட் அப்படின்னு பேர். ரொம்ப சுருக்கமாக இதை விளக்கணும் அப்படின்னாக்க இது சரியான உதாரணம்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த உதாரணத்திலிருந்து நம்ம சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். ப்ராசஸ் லே அவுட், ப்ராடக்ட் லே அவுட் 2 இருக்குது. இப்போ சாதாரணமாக நம்ம வந்து பள்ளிக்கூடங்களில் படிக்கும்போது நம்ம எல்லாம் ஒரு இடத்துல இருப்போம்,
அவங்க வாத்தியார்கள் வந்து நடத்திட்டு போவாங்க, நம்ம ஒரே இடத்துல இருப்போம். அந்த மாதிரி இதே நம்ம வந்து ஒரு கல்லூரிக்கு போன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பீரியடுக்கும் ஒரு இடத்துக்கு நடந்து இப்போ இந்த ஃபிசிக்ஸ்னால் அந்த ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கிளாஸில் போய் படிப்போம். அந்த மாதிரி இது வந்து டைரக்ட் உதாரணம்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த உதாரணத்தின் மூலமாக சில விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த லே அவுட்டை வந்து மாற்றி செல்லுலர் அப்படின்னு செஞ்சாங்க. இப்போ நான் சொன்ன பள்ளிக்கூடம் அப்படிங்கிற உதாரணம் வந்து கிட்டத்தட்ட செல்லுலர் மாதிரி இருக்கும். இதே கல்லூரியில் நம்ம படிக்கும்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக போய் அந்தந்த ரூமில் உட்காந்து படிக்கும்போது அது ப்ராசஸ் லே அவுட் அப்படின்னு பேர். சாதாரணமாக இப்போ ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒரு கிளாஸில் உட்காந்து படித்தோம்னாக்க ஃபிசிக்ஸ் தான் படிப்போம், அங்கே வேறு சப்ஜெக்ட் படிக்க மாட்டோம். அந்த மாதிரி அந்த ப்ராசஸுக்கு அது சிறந்த இடமாக இருக்கும் அப்படின்னு பண்ணுறோம். இதுக்கப்புறமா ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னு பண்ணாங்க, அதுதான் ஜேஏடி அப்படின்னு காட்டியிருக்கு. சில நேரங்களில் முடிந்தால் இதை பற்றி பின்னாடியும் பார்க்கலாம். ஆனால் நம்ம சப்ளை செயினை பற்றி நிறையா இந்த கோர்ஸில் பார்க்க போகிறதுனால இது வந்து எங்கெல்லாம் இந்த இன்புட்ஸ் தேவைப்படுறதோ அந்த இடத்துல மட்டும் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போவேன். ஒரு டாப்பிக்கை பற்றியும் நிறையா பேச முடியும், நிறையா புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நம்ம வந்து இந்த சப்ளை செயினை பற்றி இருக்கிறதுனால அது சம்மந்தமாக எடுத்துக்கொண்டு போவோம். ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னாக்க சரியான நேரத்துக்கு சரியான வேலையை செய்தல். ஜஸ்ட் இன் டைம், அந்த நேரத்துக்கு தகுந்தாற்போல் செய்வதுன்னு ஒரு அர்த்தம். இது வந்து டொயோட்டா கம்பெனி மூலமாக முதல்ல செய்யப்பட்டது. அதனால இதுக்கு டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு. ஜப்பானை சேர்ந்த டொயோட்டா கம்பெனி மூலமாக செய்யப்பட்டது. அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது. அதை நிறைய கம்பெனி ஃபாலோ பண்ணும். மேக் டெய்லி செல் டெய்லி அப்படிம்பாங்க. பொருட்களை வாங்கி சரக்கை வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்காதீங்க, அதில் நிறையா பணத்தை போட்டு முடக்கி போயிடும். அன்னன்ன தேவையோ அன்னன்னைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு எவ்வளோ மட்டும் வாங்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். இப்போ வேறு கேள்வி கேட்கலாம். ஒரு வாட்டி வாங்கும்போது நம்ம ஒரு ட்ரக்கை அமுச்சு ஒரு வண்டியை அமுச்சு அதை கொண்டு வரணும். அந்த காசை யார் பார்ப்பாங்க? தினம் இன்றைய தேவையை இன்றைக்கு வாங்கிக்கணும் அப்படின்னாக்க அப்போ தினம் ட்ரக்கு போய் கொண்டு வரணும். அது முடியுமா? அது வந்து காசு அதிகமாக சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் கேட்க முடியும். அதுக்கெல்லாம் விவாதம் பண்ணி இந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பேர் ஜஸ்ட் இன் டைம் மேனுஃபேக்சரிங். அதே சமயத்தில் அந்த 1960களில் லீன் மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. மேனுஃபேக்சர்னா உற்பத்தி செய்தல் அப்படின்னு பார்த்துருக்கோம். லீன் அப்படின்னா சாதாரணமாக சொல்கிறது ஒல்லி. லீனாக இருக்கார் இவர் அப்படின்னா இவர் ஒல்லியாக இருக்காருன்னு அர்த்தம். அப்போ ஒல்லியாக எப்படி மேனுஃபேக்சரிங் இருக்கும்னாக்க இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க அந்த லீன் மேனுஃபேக்சரிங்குள்ளே வந்து நம்ம செலவை குறைத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் அது கொண்டு வரப்பட்டது. லீன் மேனுஃபேக்சரிங்கிறது செலவை குறைத்தல். அதை விட இன்னொன்று வந்து வேஸ்ட்டை குறைத்தல். வேஸ்ட்டுன்னு நம்ம நிறைய சொல்லுவோம், தேவையில்லாததை செய்தல் வேஸ்ட். வேஸ்ட்டை குறைத்தல். வேஸ்ட்னா என்ன அப்படின்லாம் சொல்லி நிறையா படிப்புகள் அதில் இருக்குது. ஒரு செயலை செய்வதற்கு எவ்வளவு பணம், நேரம், ரிசோர்சஸ், பொருட்கள் தேவையோ குறைந்த அளவுக்கு எவ்வளவு தேவையோ அதை கொடுக்கணும். ஆனால் அதுக்கு மேலே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மேலே கொடுத்தோன்னா வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி திங்கிங்கெல்லாம் கொண்டு வந்து செலவை குறைத்து காசை குறைத்து, அதை நம்ம சொன்னோம், டைமை குறைக்கணும், காஸ்ட்டை குறைக்கணும். இதெல்லாம் இந்த ஐடியாவே வந்து 60களில் ஆரம்பிச்சுது. இன்னும் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 65 வருஷமாக போயின்னு இருக்கு. இன்னும் போயிட்டே இருக்கும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் கடைசியில் நம்ம காசை குறைத்து பண்ணணும். 80ஸில் தான் இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்தது. ஒரு உற்பத்தி செய்தால் ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு நிறுவனம், ஒரு தொழிற்சாலை இருக்கு. அந்த தொழிற்சாலைக்கு வேறு இடங்கள்லேருந்து பொருட்கள் வருது. அந்த தொழிற்சாலையில் செய்யப்பட்ட பொருட்கள் வேறு இடங்களுக்கு போகிறது. ஆகவே பல நிறுவனங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு செயின், அது பேர் தான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தோம்.
1985-86 கிட்டத்தட்ட 40 வருஷமாக அந்த டேர்ம் சப்ளை செயின் அப்படிங்கிற வார்த்தை உபயோகத்தில் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்தே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை வந்து அது ஒரு வேர்டாக அதை டிஃபைன் பண்ணி பண்ணது மிடில் 80s. அதே நேரத்தில் குவாலிட்டிக்கு பதிலாக சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு. ISO சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் 1990s வர ஆரம்பிச்சது. ஒரு 35 வருஷமாக அந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. 2000 வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நார்மலாக என்ன பண்ணாங்க, அவுட் சோர்சிங்கை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. சில பேர் அவுட் சோர்சிங் அப்படின்னு பேர். அதாவது என்னன்னாக்க, ஒரு உதாரணத்துக்கு அவுட் சோர்சிங்கிறது என்னன்னு ஒரு சின்ன உதாரணம்னாக்க, இப்போ ஒரு பொருளை பண்ணுறோம், ஒரு கார் பண்ணுறோம். காருக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் உள்ளே பண்ணிட்டு இருக்க முடியாது. சிலது வந்து பொருட்களாக வாங்கி அதை அப்படியே சேர்ப்பாங்க. சிலது வந்து ஒரு சப்கான்ட்ராக்டிங் அப்படின்னு பேர். அதாவது இப்போ வீல்னா வீல் அசம்பிளி, வீல்னா அந்த வீல் டயர் மட்டும் இருக்காது, அந்த மெட்டல் மட்டும் இருக்காது, அதெல்லாம் போட்டு ஒரு யூனிட் மாதிரி வரும். அது வெளியில் செய்யப்பட்டு வாங்குவது. கடையில் போய் வாங்கலாம். அப்போ வந்து அதுக்கு ஐட்டம் இல்லை பார்ட் இல்லை ப்ராடக்ட் அந்த மாதிரி பேர். இப்போ அதை ஒரு அசம்பிளி மாதிரி பண்ணி அதை வெளியில் கொண்டு வந்தோன்னா அது பேர் அவுட் சோர்சிங். சாதாரணமாக அவுட் சோர்சிங் அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம், நம்ம செய்ய வேண்டிய செய்யக்கூடிய வேலையை வேறு ஒருவரை செய்ய சொல்வது அவுட் சோர்சிங். சின்ன சின்ன விஷயமா நிறையா இதில் நம்ம அவுட் சோர்சிங் பார்க்கலாம். டே டு டே லைஃப்பில் நம்ம நிறையா அவுட் சோர்சிங் பார்க்கலாம். இப்போ சில நேரங்களில் நம்ம வந்து இன்றைக்கி வீட்டில் வந்து இன்றைக்கி சமையல் வேண்டாம், ஹோட்டல்லேருந்து போய் சாப்பிட்லாம், இல்லை வாங்கிட்டு வந்துடலாம். இல்லை சில பேரில் வந்து எல்லோரும் வீட்டில் 3-4 பேர் வேலைக்கு போகும்போது சமையல் செய்வதற்காக ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணி செய்ய வைப்போம். நம்ம பண்ணுறது அது மாதிரிலாம் அவுட் சோர்ஸிங்கிற ஐடியாவில் அது வரும். ஸோ அவுட் சோர்ஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அதை பற்றி, இப்போ ஒரு விஷயத்தை அவுட் சோர்ஸ் பண்ணுறோன்னா யார் தரத்திற்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ வந்து ஒரு சின்ன உதாரணம் பார்த்தோன்னாக்க, நிறைய இப்போ ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க, ஹாஸ்டலில் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மெஸ் இருக்கும். அந்த மெஸ்ஸில் அவங்க வந்து நம்ம போய் சாப்பிட்டு வரலாம் ஸ்டூடெண்ட். இப்போ அந்த மெஸ்ஸில் வந்து சமைக்கிறது வந்து காலேஜை சேர்ந்தவர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு ஒரு கேட்டரர் அவங்க என்கேஜ் பண்ணி அந்த சமையல் கம்பெனி மூலமாக உணவை தயாரித்து நம்ம மெஸ்ஸில் போட முடியும். இப்போ ஒரு நாள் அந்த உணவில் ஒரு சின்ன சர்ச்சையோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா யார் அதுக்கு பொறுப்புனாக்க, நம்ம எந்த காலேஜுக்குள்ள இருக்கோமோ அவங்க தான் போகிறோம். ஏன்னா அவங்க தான் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேலை செஞ்சவருக்கும் பொறுப்பு இருக்குது. அதை விட அதிக பொறுப்பு யார் அந்த வேலையை அவருக்கு கொடுத்தார்களோ அவர்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை படித்து கான்ட்ராக்ட் பண்ணாங்க. ரிஸ்க் பற்றி நிறையா பேச ஆரம்பித்தாங்க. ரிஸ்க்னா என்ன? இப்போ சாதாரணமாக நடைமுறையில் இது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். இது ரிஸ்க் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டிட்டர்மினிஸ்டிக், ரிஸ்க், அன்சர்டன்டி அப்படின்னு 3 வார்த்தைகள் உண்டு. ரிஸ்க் அப்படின்னாக்க ஒரு நடக்க வேண்டிய ஒன்று வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பேங்க்கில் பணம் போட்டு இன்ட்ரெஸ்ட்க்கு போடுறாரு அப்படின்னாக்க, அந்த பேங்க் நமக்கு என்ன வட்டி விகிதம் கொடுக்குறதோ அந்த வட்டி கிடச்சிரும். இதே அவர் வந்து ஷேர்ஸில் பணத்தை முதலீடு பண்ணாருனாக்கா நம்ம ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஏன்னா சில நேரங்களில் நமக்கு நினைத்ததை விட அதிகம் கிடைக்கலாம், சில நேரங்களில் நினைத்ததை விட கம்மி கிடைக்கும். அந்த மாதிரி சப்ளை செயினில் எங்கே ரிஸ்க் இருக்குது? இப்போ வந்து ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு சப்ளையர்கிட்டேருந்து பொருட்களை வாங்குகிறோம். அவர் வந்து ஒரு 10 நாளில் பொருட்களை கொடுத்துட்றேன்னு கான்ட்ராக்ட் பண்ணுறோம், எல்லாம் போடுறோம். இப்போ அவர் வந்து கரெக்டாக அதுக்குள்ளே கொடுத்துட்டாருன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. 10 நாளுக்கு பதிலாக அவர் 15 நாள் கொடுத்தாருன்னா என்ன ஆகும்? இங்கே நிறைய விஷயங்கள் அஃபெக்ட் ஆகும், ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகும், எல்லாம் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பேர் ரிஸ்க். அந்த ரிஸ்க்கை வந்து ஆராய்ந்து படித்து எப்படி ஒரு சப்ளை செயினோ ஒரு கம்பெனியோ அந்த ரிஸ்க்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மிட்டிகேட்டிங் ரிஸ்க்குன்னு இங்கிலீஷில் சொல்கிறது, அதை பற்றி நிறைய படிப்பு நிறைய இது வந்தது சப்ளை செயின் சம்மந்தமாக. 2020க்கு போயிட்டோம். 2020ன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது கோவிட்.
அந்த கோவிட்னால எல்லா உலகமே கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிது. அது நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்ன அப்படின்னாக்க இந்த மாதிரி வார்த்தைகள். சர்வைவல். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி மீறி வாழ வேண்டும், சர்வைவ் பண்ண வேண்டும். ஸோ அந்த குணங்களை எப்படி ஒரு சப்ளை செயினுக்குள்ளே கொண்டு வருது? ரெசிலியன்ட், எதிர்க்கும் திறமை எப்படி சப்ளை செயினுக்கு கொண்டு வருது? வயபிள் சப்ளை செயின், எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போய் ஆனால் அதே நேரத்தில் அந்த சப்ளை செயின் வந்து நல்லா அமைந்து எல்லாருக்கும் காஸ்ட் குறைஞ்சு பண்ணணும். அது எப்படி பண்ணுறது? ஸோ படிப்படியாக நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகமாகிட்டே இருக்கு. ஈஸியாக இல்லை. விஷயங்களை சொல்லிட்டு போயிடலாம், இதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடலாம். எப்படி பண்ணுறதுன்றது பலவிதமான ஆராய்ச்சிகள் வேணும், பலவிதமான படிப்புகள் வேணும். ஆனால் மக்களுடைய ஆர்கனைசேஷனுடைய நிறுவனங்களுடைய சப்ளை செயின் அவங்க கொலாபரேட் பண்ணி ஒற்றுமையாக செய்கிற அவங்கெல்லாம் வந்து இந்த விஷயங்களை இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன வேணால் ஆகலாம், திடீர்னு வேறு ஏதாவது ஒன்று வரலாம். அந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு நெகட்டிவாக யோசிக்கணும்னு இல்லை, பட் அப்படி வந்தாலும் அதை தாங்கும் தகுதியும் அதை தாங்கும் சக்தியையும் நம்ம இந்த சப்ளை செயின்ஸ்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஐடியாவில் இன்றைக்கு மேனுஃபேக்சரிங் நகர்ந்துட்டுருக்கு. இப்போ வந்து சப்ளை செயின்னா என்ன அப்படிங்கிற டெஃபனிஷனை மட்டும் நான் இன்னைக்கு இப்போ இதில் கொடுத்துட்றேன், இந்த முன்னுரையில் கொடுக்குறேன். ஸோ சப்ளை செயின் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷன்ஸ் that performs three things: procurement of material, transformation of material into finished products, and distribution of finished products to customers. ஒரு டெஃபினேஷன் இங்கே இருக்குது. சப்ளை செயினுக்கு நிறையா டெஃபினேஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் புஸ்தகங்களை படித்தாலோ இல்லை இன்டர்நெட்டில் தேடினாலோ உங்களுக்கு எவ்வளோ டெஃபினேஷன்ஸ் வேணுமோ அவ்வளோ டெஃபினேஷன்ஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து இந்த படிப்பு இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஆக சப்ளை செயின்றது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் அது பண்ணுது. 3 ஆட்கள் இருக்காங்க, அது 3 டப்பாக்களாக அதை காமிச்சிருக்கும். ஃபஸ்ட்டு வரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். இந்த படம் வந்து உங்களுக்கு அதை காட்டி கொடுக்கும். இப்போ ஒரு பொருளை பண்ணுறோன்னா அந்த பொருளை செய்யும் இடம் ஃபேக்ட்ரி. இந்த சும்மா இது ஒரு உதாரணத்துக்கு 2 ஃபேக்ட்ரி காமிச்சிருக்கு. சில நேரங்களில் ஒரே ஃபேக்ட்ரி இருக்கலாம், சில நேரங்களில் 5 ஃபேக்ட்ரி இருக்கலாம். அதற்கு இடது பக்கத்தில் சப்ளையர், பொருட்களை நம்ம யார்கிட்டேருந்து வாங்குகிறோமோ அவர் பேர் சப்ளையர். இந்த இடத்துல ஒரு டப்பாவில் ஒரு 7-8 சப்ளையர் காமிச்சிருக்கோம். உண்மையில் ஒரு 100 சப்ளையருக்கு மேலே கூட இருக்கலாம். ஸோ சப்ளையர்கிட்டேருந்து பொருட்களை வாங்குறோம். அந்த ஃபேக்ட்ரிங்கிற இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் திஸ் மெட்டீரியல் இன்டு அ ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். இந்த பொருட்களெல்லாம் எடுத்துக்கொண்டு அதை ஒரு ப்ராடக்டாக மாற்றுகிறோம். உதாரணத்துக்கு ஒரு கார், உதாரணத்துக்கு இந்த தண்ணி பாட்டில், உதாரணத்துக்கு ஒரு பேனா, எந்த ஒரு பொருளாக கூட இருக்கலாம். இந்த கம்ப்யூட்டர், இந்த டிவி எல்லாமே அதுக்கு இருக்கலாம். அப்புறமா அந்த ப்ராடக்டை கொண்டு போய் கஸ்டமர் கையில் கொடுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் 3 விஷயங்கள் பண்ணணும். ப்ரொக்யூர்மெண்ட்னாக்க வாங்குதல், பர்ச்சேஸ், அதான் முதல்ல இருக்கு. பொருட்களை வாங்கி, மேனுஃபேக்சர், டிரான்ஸ்ஃபார்ம், கன்வெர்ட், அதை மாற்றி ஒரு பொருளாக அதை மாற்றி விற்கக்கூடிய ஒரு பொருளாக அதை மாற்றி, டிஸ்ட்ரிபியூஷன், அதை வந்து அனுப்பிச்சு செலுத்தி கொடுத்து, டிஸ்ட்ரிபியூட்னா கொடுக்கறது. இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா அதை அனுப்புதல். ஃபேக்ட்ரியிலேருந்து கடைசியில் நம்ம வாங்குகிற இடம் வரைக்கும் அதை அனுப்புதல். இப்போ ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம போய் அந்த கார் பண்ணுற இடத்துல போய் வாங்கிறது இல்லை. அந்த காரை விற்பதற்காக டீலர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் வாங்குகிறோம். ஒரு நோட் புக் வாங்கினோன்னாக்கா அந்த நோட் புக் எந்த ஃபேக்ட்ரியில் செய்யப்படுறதோ அங்கே போய் வாங்கிறது இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் வாங்குகிறோம். ஸோ அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். செய்யும் இடத்திலிருந்து எப்படி ஒரு இதுவாக நகர்ந்து வந்து நமக்கு பக்கத்தில் வருது அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன். செய்வது மேனுஃபேக்சர். இட் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். முக்கியமாக இந்த படத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்ம செயின் அப்படின்னு சொன்னோம்னாக்க இணைப்புன்னு பார்த்தோம். செயினை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தங்கச்சங்கிலியை பார்த்தீங்கன்னாக்க எப்படி இருக்கும், இந்த இதெல்லாம் ஒன்று ஒன்றா இணைக்கப்பட்டுரும்.
ஆக நம்ம வந்து ஒரு சப்ளையர், ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு கஸ்டமர்னு நினைக்கக்கூடாது. பல சப்ளையர், பல ஃபேக்ட்ரி, பல டீலர், பல கஸ்டமர். அதனால இந்த மாதிரி இருக்கிறது பேர் நெட்வொர்க் அப்படின்னு பேர் ஆங்கிலத்தில். அந்த ஏரோ மார்க் எல்லாம் வந்து அவங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்காங்க, லிங்க் ஆகிருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம் அப்படின்னு வரும். அதனால தான் ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து இட் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். ஃபெசிலிட்டினா இடங்கள், ஃபெசிலிட்டிஸ் உடைய நெட்வொர்க். டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷன்ஸ், எப்படி நம்ம அனுப்புகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் அதில் படிப்பு இருக்குது. அது 3 விஷயங்களை பண்ணுறது. பொருட்களை வாங்குகிறது, வாங்கின பொருட்களை எடுத்துக்கொண்டு வேற ஒரு பொருளை செய்து, விற்கக்கூடிய ஒரு பொருளை செய்து, அதை பல விதமாக அனுப்பி கஸ்டமருக்கு எவ்வளோ சௌகரியமாக அதை வாங்க முடியுமோ அவ்வளோ சௌகரியத்தை செஞ்சு கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாம் செய்கிறது பேர் தான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை இன்னும் வரும் பாடங்களில் நம்ம படிக்கலாம். வணக்கம்.